இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் வச்சு தோசை தான் நம்ம பண்ண போறோம். இது ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டா ஒரு 10 மினிட்ஸ்லயே நீங்க இந்த ரெசிபிய பண்ணிடலாம். வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுட் ரொம்பவே எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்கும்போது ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேன்ல உங்களுக்கு தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணி பொடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில பார்த்தீங்கன்னா, 1/4 கப் ரவை ஆட் பண்ணிட்டு, மிளகு, சீரகம் ஆட் பண்ணிட்டு, அது கூட இந்த பொடி பண்ண ஓட்ஸையும் ஆட் பண்ணிட்டு, 1 கப்பு ஓட்ஸுக்கு 2 கப்பு தயிர் ஆட் பண்ணிட்டு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு, இந்த உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டுட்டு, இந்த மாரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் போட்டுட்டு, தனியா எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இதுக்கு ஏத்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாரி பூண்டு சட்னி தான். அதையும் சைட்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, நார்மலா தோசை ஊத்துற மாரி இல்லாம கொஞ்சம் ஊத்தாப்பம் மாரி ஊத்திட்டு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.